சுதா கொங்கரா அவங்க வந்து டைரக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரவுடித்தனமான குண்டர்கள் தான் வந்து பராசக்தி படத்தை பற்றி தவறான கருத்துக்களை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் ஒரு சின்ன குழந்தையோடைய காணொலி ஒன்று பார்த்தேன். ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு. அதை நீ எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் தொடர்ந்து அவங்களுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஒரு குழந்தை பையன் சொல்றதுக்கு நீங்கள் என்ன பார்ப்பீங்களோ அப்படி தான் நான் இதையும் பார்க்குறேன். அன்மெச்சூர்ட் அவதூறுனா நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களா? அப்போது தமிழ்நாடு முழுக்க விஜய் ரசிகர் தான் இருக்காங்கன்னு இப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரியுதா? இன்னைக்கு ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்கை வச்சு தான் ஒரு படத்தோட ரிசல்ட்டே முடிவாகுதுன்னா, அப்போ இவங்க கொடுக்கக்கூடிய ஓட்டை வச்சு தான் இன்னைக்கு எலெக்ஷனோட ரிசல்ட்டே மாறுன்றது அவங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆசிரியர் போறான்னா காவல்துறையை வச்சு கைது பண்ணும்போது கையை உடைச்சியா இல்லையா? அவன் வந்து வேலை செஞ்சதுக்கு ஊதியம் கட்ட அவன் கையை உடைக்கிற ஓம் புள்ள ஓம் பேரனுடைய ப்ரொடக்ஷன் படம் வச்சுனாக்கா காவல்துறையை வச்சு நீ வந்து டிக்கெட் கொடுக்க வைக்கிறீங்கனாக்கா இது எப்படி? இதுக்கு முறையாக அனுமதி வாங்கினீங்களா? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா செய்வியா நீ? இல்லை, இதனால பாதிக்கப்படுறது என்னமோ வந்து சிவகார்த்திகேயன் தானே செய்ய. தொடர்ந்து வந்து படம் நல்லா இருக்கா இல்லையான்னு தாண்டி சார் ப்ரொடக்ஷனுக்காக நான் சொல்ல அவர் ப்ரொடியூசரா இல்லை கேட்டுக்கிறேன். திமுக என்ன பண்ணுது தொடர்ந்து அப்படின்னா, நாங்கள் வந்து தமிழ் மொழிக்கு எவ்வளவு ஆதரவாக இருக்கோம் அப்படின்றத வந்து தொடர்ந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. வெல் டன். பராசக்தின்றது மூல தமிழ் வார்த்தையா? சொல்லுங்க, நீங்க சொல்லணும்ல. பராசக்தி தமிழ் வார்த்தையா? இல்ல டைட்டிலே தமிழ் வைக்கலடா. தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவினா. இன்றைய நேர்காணலில் பலருக்கும் பரிச்சயமான ஒரு முகத்தை தான் நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தேடிக்கிருந்த ஒரு பர்சன் தான். யார் அப்படின்றத வீடியோவில் வந்து நீங்களே பாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். தாவேக்கால வந்து மாநில செய்தி தொடர்பாளராக பொறுப்பு வகிக்கக்கூடிய நம்ம இப்ராஹிம் ராவுத்தர் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்களுக்கு நமக்கு இன்றைக்கி பதில் கொடுக்க போகிறாங்க. வாங்க நிறைய விஷயங்களை கிட்ட தெரிஞ்சுக்கலாம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. தாவேக்கால இந்த பயணம் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர். அது வாழ்த்துக்கள் சார். நன்றிம்மா. 2 வருஷத்துக்கு மேலே இருக்க பயணம், அதிகாரப்பூர்வ பயணம்ன்றது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால இப்போ எதுவும் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு ஸ்டாலின் மாதிரி கம்பு சுற்ற சொல்லுவீங்களா? அதுதான் இல்லை சார், அதெல்லாம் நாங்கள் எதுவும் கம்பு சுற்றுறது, கரும்பு கடிக்கிறது இல்லை. நீங்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளே வந்து பயங்கரமாக இறங்கும்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு பொங்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பராசக்தி படத்தை பற்றி பேசிடலாம் சார். என்ன அப்படின்னா, சுதா கொங்கரா அவங்க வந்து டைரக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புதுசாக வெளிவர வேண்டிய ஒரு படம் அது வந்து வராததுனால அதுக்கு பின்னாடி சமூக வலைதளங்களில் அவங்களுடைய ரசிகர்கள் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ரவுடித்தனமான குண்டர்கள் தான் வந்து பராசக்தி படத்தை பற்றி தவறான கருத்துக்களை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து முதல்ல சரி பண்ணணும், அதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு சின்ன குழந்தையோடைய காணொலி ஒன்று பார்த்தேன். ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பச்சை பிள்ளைங்க பண்ணுற விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்களா? இதுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்லுவீங்க? சொல்லுங்கள். இல்லை, அதுதான் தொடர்ந்து அவங்களுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஒரு குழந்தை பையன் சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன பார்ப்பீங்களோ அப்படி தான் நான் இதையும் பார்க்குறேன். அன்மெச்சூர்டு. உங்களுக்கு உள்ளபடியே உங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் படத்தை ஓட வைக்கிறதுக்கு உங்கள் கதைக்கரு தான் காரணம்னு இது வரைக்கும் பேசியிருக்கீங்க. கரெக்டாக? இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த படத்தை குறித்து சூரரை போட்டெல்லாம் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. அதுவும் அந்த ஒரு பாக்ஸிங் மாதவன் வச்சு ஒரு படம் எடுத்தாங்க இல்லையா, இறுதிச்சுற்று. ஸோ இதெல்லாம் என்னுடைய கதைக்கரு, அதோடைய கதையோடைய ஆழம் இருக்கிறதுனால வந்து அது எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் ஜெயிச்சிரும்னு இருக்கீங்க. அப்போது இங்கே கதைக்கரு வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக செய்யலையா என்ன விஷயன்றது நீங்கள் தான் பார்க்கணும். இங்கே தேவையில்லாமல் போகிற போக்கில் வந்து டிவிக்கே இருக்கக்கூடிய நபர்கள்ன்ற மாதிரி நீங்கள் பேசுறது இருக்குல்ல, அவங்க வந்து படத்தை பார்த்துட்டு வந்து ரிவ்யூ சொல்கிறாங்கன்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? ஆமாம், அதாவது வந்து புதுசாக வெளியாகாத ஒரு படம், அதனால தான் வந்து அவங்களுடைய ரசிகர்கள் தான் வந்து தொடர்ந்து வந்து சமூக வலைதளங்களில் பராசக்தியை பற்றி அவதூறு கருத்துக்கள் அவதூறுனா நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களா? இல்லை அதானே சொல்கிறாங்க, எங்கள் படம் நல்லா இல்லைன்ட்டு. அப்போது தமிழ்நாடு முழுக்க விஜய் ரசிகர் தான் இருக்காங்கன்னு இப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரியுதா? களம் மாறி இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? களத்தில் இன்றைக்கி ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்கை வச்சு தான் ஒரு படத்தோட ரிசல்ட்டே முடிவாகுதுன்னா, அப்போ இவங்க கொடுக்கக்கூடிய ஓட்டை வச்சு தான் இன்றைக்கி எலெக்ஷனோட ரிசல்ட்டே மாறுன்றது அவங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்களாக தேவையில்லாமல் கொண்டு போய் என்ன சொல்கிறது, இது ஆகாத வேலையை நீங்கள் செஞ்சுட்டு கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மேலே, ரசிகர்கள் மேலே நீங்கள் வந்து குறை சொல்வதுன்றது தவறு. அவன் வந்து சினிமாவை தான் பார்க்குறான். நீங்கள் அந்த படத்தில் நான்லாம் பார்க்கலை, ஏன்னா அந்த தண்டனை எனக்கு கொடுக்கப்படலை. ஆமாம்மா. இல்லை, தமிழ் மொழி அரசியல் பேசக்கூடிய ஒரு நல்ல கதைக்களமாக தானே எடுத்திருக்கோன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு விஷயமே புரியல. நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போனால் உங்களுக்கு தண்டனை இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். ஃபைன் உண்டு. தண்டனை உண்டா? தமிழில் சொல்லுங்கள். தண்டனை தானே அது. ஹெல்மெட் போடாமல் போனால் தண்டனை உண்டு. ஹெல்மெட் போட்டு வரவங்களுக்கு ஏன் தண்டனை கொடுக்குறீங்க? பிடிச்சி டிக்கெட்டை கொடுக்குறாங்க, பார்த்தீங்களா இல்லையா? இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் ஹெல்மெட் போடாமல் தான் தண்டனை கொடுத்தா பரவாயில்ல, ஹெல்மெட் போட்டு வர எனக்கு ஏன்டா தண்டனை கொடுக்குறேன்னு கேட்குறாங்கல்ல. கட்டாயத்துக்கு அந்த படத்தை பார்க்க வைக்க சொல்கிறதுன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, காவல்துறைக்கு அந்த அனுமதி யார் கொடுத்தா?
யாருடைய ப்ரொடெக்ஷன் அது சொல்லுங்கள். தமிழக அரசு கட்டுப்பாட்டில் தமிழக அரசு கட்டுப்பாட்டில் தான் அந்த மஞ்சள் துண்டு போட்டிருப்பாரு அவர் தாத்தா, அவருடைய பேரன் தானே? சொல்லுங்கம்மா. ஆமாம் சார். ஆனால் அந்த பேரனுக்கு காசு இல்லை, அந்த காசை கொடுத்தது உதயநிதி தான் தெரியும் ஊருக்கே. உதயநிதிக்கு காசு கொடுத்தது யாருன்னு ஊருக்கே தெரியும். அப்போது உங்களுடைய ப்ரொடக்ஷனில் வரக்கூடிய இந்த படத்தை தமிழ்நாடு காவல்துறையை வைத்து டிக்கெட் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை யார் கொடுத்தா உங்களுக்கு? நாளைக்கு இது நீதிமன்றத்துக்கு வரும், ஓகே, நிச்சயமாக அது வழக்காக வரும். இதெல்லாம் நம்ம ஆட்சி மாறினதுக்கு இது அப்படியே போகிற போக்க விட்டு போகிறதாவே கிடையாது. ஒரு காவல்துறையை தனிப்பட்ட ஒரு நிறுவனத்துடைய டிக்கெட்டை வந்து மக்களுக்கு விநியோகம் செய்ய வைப்பது யாருடைய வேலை? உயர் காவல் அதிகாரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? காவல்துறை கண்ட்ரோல் வச்சிருக்க சிஎம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்கள் பேரனுடைய ப்ரொடக்ஷனாக்கா நீங்கள் இது வந்து அதிகார துஷ்பிரயோகமா இல்லையா? உன்னுடைய அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்தியிருக்கிற நீ என்னன்னு சொல்லி உறுதிமொழி எடுக்கிற பதவி இருக்கும் பொழுது? என் அதிகாரத்தை தவறாக துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லி தானே உறுதிமொழி எடுக்கிற. உன் பேரனுடைய ப்ரொடக்ஷனும் உன் பிள்ளையோட ப்ரொடக்ஷன் ரெண்டுமே கிடையாது, அது உங்கள் ப்ரொடக்ஷன் தான், கரெக்டா? ஆனால் அதுக்காக காவல்துறையை வச்சு நீ டிக்கெட் கொடுக்க வைக்கிறதும் தேவையில்லாத இந்த வேலைகள் செய்ய வைக்கிறதும். ஏமா இங்கே ஆசிரியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர் போகிறான்னா காவல்துறையை வச்சு கைது பண்ணும்போது கையை உடைச்சியா இல்லையா? கணலில் வச்சா இல்லையா? அவன் வந்து வேலை செஞ்சதுக்கு ஊதியம் கேட்டால் அவன் கையை உடைக்கிற. ஓம் புள்ள ஓம் பேரனுடைய ப்ரொடக்ஷன் படம் வச்சுனாக்கா காவல்துறையை வச்சு நீ வந்து டிக்கெட் கொடுக்க வைக்கிறீங்கனாக்கா இது எப்படி? யார் செய்யணும்? நீங்கள் ஒரு தனியார் நிறுவனமாக நின்று ஒரு என்ஜிஓ கொண்டு போய் கொடுத்துச்சுனாக்கா காவல்துறையிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கொடுத்துருந்தா ஓகே. இதற்கு யார் அனுமதி கொடுத்தா? இதுக்கு முறையாக அனுமதி வாங்கினீங்களா? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணால் செய்வியா நீ? நீங்கள் புரியணும்ல, தேடி தேடி கொண்டு போய் நீங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் கொடுத்து படத்துக்கு போகணுன்னு சொல்கிறது இதெல்லாம் இதை முதல்ல இந்த அரசியல் சூழ்ச்சியை முதல்ல படத்தை எடுத்தவங்களும் புரிஞ்சுக்கணும். இங்கே அரசியல் கட்சியில் இருக்கவங்களும் புரிஞ்சுக்கணும். கூட்டணி கட்சியில் இத்தனை பேர் கொத்தடி மெம்பர் இருக்கிறீங்கள, இதை குறித்து ஏன் யாருமே பேசலை? இது அதிகார துஷ்பிரயோகம் கிடையாதா? இதுக்கு தான் இந்த தீய சக்தியை ஒழிக்கணுன்றது புரியுதா உங்களுக்கு? இல்லை, இதனால் பாதிக்கப்படுறது என்னமோ வந்து சிவகார்த்திகேயன் தானே சார். ஏன் தொடர்ந்து வந்து படம் நல்லா இருக்கா இல்லையான்றதை தாண்டி சார் ப்ரொடக்ஷனுக்காக நான் சொல்லுவேன். அவர் ப்ரொடியூசரா இல்லை கேட்டுக்கிறேன், எனக்கு தெரியல. ப்ரொடியூசர் கிடையாது சார். ஸோ அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து என்ன அப்படின்னா டிஎம்கேயோட ப்ரெஷர் எல்லாமே வந்து சிவகார்த்திகேயன் பக்கம் திரும்பி சிவகார்த்திகேயன்லாம் ஒரு ஆளா, சிவகார்த்திகேயன்லாம் ஒரு ஆளா, இவனோட படத்தில் வந்து தலைவர் படத்துக்கு ஈக்குவலாக வரணுமா அப்படின்ற ஒரு பார்வையுமே தொடர்ந்து யார் சாட்ட சொன்னாரோ? இல்லை இல்லைம்மா, சாட்டதாமா அப்படி பேசுவார் யூஸ்வலாகவே. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தாப்போட்டு பேசுகிறாரு. தமிழில் கெட்ட வார்த்தை பேசுவாங்க தெரியுமா? பொது மேடையில் வச்சு தாப்போட்டு பேசி நீ ஒரு கன்னடண்டா, நீ எங்கடா இங்கே வந்துட்ட, அதோடு பேசினா பரவாயில்ல. ஏமா அவர் வெறும் அரசியலுக்கு தானே வரேனாரு, அதோடு பேசலாமா? அவர் மருமகள் தனுஷ், அவன் மருமகனை பொறுத்து அவ்வளோ கேவலம். அவர் மகளை குறித்து கேவலமான வார்த்தை. கல்யாணம் முடிச்சு இத்தனை மாதம் தான் ஆச்சு, இத்தனை மாதத்துக்குள்ளே புள்ள புடஞ்சி எப்படிறான்னு கேள்வி கேட்குறாப்புல. இதெல்லாம் எவ்வளோ கேவலமான வன்மமான பேச்சு உங்களுக்கு புரியுதா? விஜயகாந்த் என்னென்ன பேச்சு பேசினாங்க? இவர் இப்படின்னா இவங்களுடைய தலைவர் அண்ணன் ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, விஜயகாந்த் கெண்டகால் மயிருக்கு, ஏதாவது நல்ல கண்ணு கெண்டகால் மயிருக்கு சம்ம வருவியான்னு அவர் ஒரு பக்கம். அப்போது தொடர்ச்சியாக இந்த மாதிரி அவதூறாக பேசக்கூடிய நபர்கள் இவங்களாக தான் இருக்கிறாங்க. நம்ம வந்து இவர்களை வந்து நம்ம சொல்ல வேண்டிய எந்த ஒரு இதுவுமே நமக்கு அவசியம் கிடையாதுமா. பட் ஆனால் நான் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அண்ணே என்னடா அண்ணே சொல்கிறா, உங்களுக்கு தானே கடைசி படம்னு சொன்னீங்க, ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கடைசி படம் மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். இது வந்து இது ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி சண்டைலாம் இருக்காதுமா, புரியுதுங்களா? இது அடுத்தடுத்து வரும்போது கடந்து போயிடும். எப்பயுமே சினிமாவில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் நீங்கள் சினிமாவை சினிமாவாக அணுகிட்டு போயிருங்க. அரசியல் சூழ்ச்சிக்குள்ளே நீங்கள் வந்து சிக்கினீங்கனாக்கா அரசியல் களம்ன்றது உங்களை வந்து சிக்கி சின்ன பண்ணமாக்கும். இப்படி தான் வடிவேலை கொண்டு வந்து நிப்பாட்டினீங்க. இன்றைக்கி ஒவ்வொரு மேடைகளிலையும் சினிமாக்காரன் பின்னாடி போகாதன்னு சொல்லி தலைவர் விஜய்க்கு எதிராக பேசக்கூடிய ஒட்டுமொத்த நபரும், குறிப்பாக அந்த திமுக சினிமாக்காரன் காலிலே போய் விழுந்து கிடக்குற ஒரு நிகழ்ச்சி நடத்தினா சினிமா பிரபலங்களாக மேடை ஏற்றுற, கரெக்டுங்களா? விஜய் சேதுபதியை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிற, கார்த்தியை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிற, மணிகண்டனை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிற. ஒத்த சாம்பாருக்கு எவ்வளோ ப்ரொமோஷன் கொடுத்தாங்க, சத்துணவு சாம்பாருக்கு, பார்த்தீங்களா இல்லையா? டிடி குடிச்சு பார்த்துட்டு ஐயோப்பா இப்படி ஒரு சாம்பாரை சாப்பிட்டதே இல்லை. ஏம்மா எத்தியோப்பியா இருந்தியா என்ன? புரியுதா உங்களுக்கு? அப்போது இவர்கள் முழுக்க விளம்பர மாடலாக இருந்து, இதில் குறிப்பாக நம்ம இதையும் பேசணும். பிரகாஷ்ராஜ் ஏதாவது ஒன்றா புரட்சியாக பொங்குவார். அவரை கூப்பிட்டு வந்து பேட்டி கொடுக்க வச்சுட்டு, அண்ணே நல்லா பேசினானா பிரகாஷ்ராஜ் சேகர் பாபு சூப்பராக பேசுனீங்க, நல்லாட்சி கொடுக்குறான்னு சொல்லுங்கள், நல்லாட்சி கொடுக்குறான்னு சொல்லுங்கள். கேட்டு வாங்கினா என்னம்மா? கேட்டு வாங்கினா என்ன? நம்ம தான் சொல்லணும் நல்லாட்சி கொடுக்குறான்னு, மக்கள் சொல்லணும். ஒரு தனிப்பட்ட ஒவ்வொரு பெண்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்து நீங்கள் சொல்லணும். நீங்கள் வெளியில் வந்துட்டு நைட்டு நீங்கள் வேலைக்கு வரீங்கம்மா, திருப்பி நீங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் உங்கள் வீட்டில் வயிற்று நெருப்பு கட்டிட்டு இருப்பாங்களா இல்லையா? உண்டு சார். இப்போ இருக்கக்கூடிய நிலைமை அப்படிதான் சார் இருக்குது. உங்கள் குழந்தைய தனியாக விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தெருகளில், நம்ம வீட்டு தெருவில் வாசலில் விளையாட விட்டுட்டு நிம்மதியாக உங்களால் இருக்க முடியுமா?
முன்னெல்லாம் குழந்தைங்க வெளியே விளையாண்டுட்டுச்சுன்னு வச்சுங்களேன், சமைச்சு முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் சமைச்சு முடிச்சு துணி துவைச்சிட்டு வரைக்கும் பக்கத்து வீட்டில் விளையாடும், தெருவில் விளையாடும். பிள்ளைங்களை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் நம்ம தெருவில் விளையாடுன்னு அவங்க பாட்டுக்கு வேலை செய்வாங்க. இன்றைக்கி 5 நிமிஷத்துக்கு மேலே பிள்ளைங்களோட குரல் கேட்கல, கண்ணுக்கு முன்னாடி இல்லைனாக்கா பதறாங்க. என்ன பதட்டம்? என்ன பதட்டம்? பாலியல் வன்புணர்வு செஞ்சுருப்பாங்களா, கொன்றுப்பாங்களா, தூக்கிட்டு போயிருப்பாங்களா? இங்கே வந்து முறைகேடுன்றதுல எத்தனையோ முறைகேடு, அதில் கிட்னி முறைகேடு எப்படி திருட்டுத்தனத்துக்கு பேர் வைக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு அரசியலை கொடுத்துட்டு இவர்கள் பேசுவது, ஆனால் உன கரூரை பற்றி பேசுவதுன்னு இப்படி கேவலமான ஒரு அரசியல் செய்கிறாங்கல்ல. மாஞ்சோலை விவகாரத்தை குறித்து பேசணும், எல்லாரும் பேசணும். இப்போது திமுக அரசு இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க, தொடர்ந்து இந்த படத்துலையுமே வந்து தமிழுக்கு ஆதரவாக வந்து திமுக நிற்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல. அப்படியா? எதுக்குமா? எதுக்கு நிற்கிறாங்க தமிழுக்கு ஆதரவா? சார் தொடர்ந்து வந்து தமிழுக்கு எதுக்கு ஆதரவா? புரியல, எந்த சப்ஜெக்ட்? நம்ம தமிழ் மொழிக்கு சார். பராசக்தி படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட தமிழ் மொழிக்கு போராட்ட மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அப்படியா? இல்லை தெரியல, கேட்குறேன். ஹிந்தி எதிர்ப்பு சார், நம்ம தமிழ் மொழிக்கு ஆதரவாக தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ திமுக என்ன பண்ணுது தொடர்ந்து அப்படின்னா, நாங்கள் வந்து தமிழ் மொழிக்கு எவ்வளவு ஆதரவாக இருக்கோம் அப்படின்றத வந்து தொடர்ந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. வெல் டன். பராசக்தின்றது மூல தமிழ் வார்த்தையா? பெல் சொல்லுங்க. பராசக்தி தமிழ் வார்த்தையா? இல்லை, சொல்லுங்க, நீங்கள் சொல்லணும்ல. பராசக்தி தமிழ் வார்த்தையா? இல்லை, டைட்டிலே தமிழ் வைக்கலடா. நீ என்ன தமிழுக்கு போகிறன்ன? பராசக்தின்றது தமிழ் வார்த்தை கிடையாது. நீ டைட்டிலுக்கு நீ அதுலேயே வைக்கல. கேலோ இந்தியான்னு ஒன்று நடந்துச்சு இங்கே, தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடந்துச்சு. உதயநிதி துணை முதலமைச்சர் தலைமையில் நடந்தது. அது கேலோனா நான் விளையாடு தானே. விளையாடு இந்தியான்னு தமிழில் வைக்கிறதுக்கு வக்கில்ல. மோடி வந்தோடனே பயந்துக்கிட்டு ஒட்டுமொத்த பயலும் கேலோ இந்தியானே வச்சுட்டு சுற்றுனீங்க. நீ என்ன தமிழுக்காக போகிறேன்னு? சரி, கருணாநிதி தமிழ் பேரா? ஸ்டாலின் தமிழ் பேரா? உதயநிதி தமிழ் பேரா? இன்பநிதி தமிழ் பேரா? எல்லாமே சமஸ்கிருத பெயர்கள். ஸ்டாலின் மட்டும் தான் சமஸ்கிருதம் கிடையாது. ஆனால் இந்த இஸ்ன்னு போகிறதுனால அது வடமொழி. ஓகேங்களா? அப்போது நீங்கள் பேரில் தமிழ் கிடையாது. நீங்கள் பராசக்தி தமிழுக்காக போராடின்னு கிழிக்கிறியே, அந்த படத்தோட டைட்டிலே பராசக்தின்றது தமிழ் வார்த்தை கிடையாது. அப்போ இப்படி தான் நம்மளை நம்ப வைக்கிறது. புரிஞ்சா உங்களுக்கு? அந்த வழக்கத்தில் சொல்லுவாங்கள்ல, வட்டார வழக்கில் சொல்லுவோம். இப்போ நம்ம யதார்த்த புழக்கத்தில் இருக்கிறது சொல்லுமா? கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லி எல்லா கடையிலையும் வைக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? போய் வாங்கிட்டு வாப்பான்னு வாங்கி. சத்தியமாக சொல்லுங்கள், கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்மந்தம்? சொல்லுமா? கம்ப்யூட்டருக்கு சாம்பிராணி ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்மளை மனசில் பழக்கப்படுத்திட்டானா கடைக்கு போய் கம்ப்யூட்டர் சாம்பிராணி கேட்போம். அப்படி தான் இந்த திராவிட மாடலுக்கும் திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் தமிழுக்கும் சிறுபான்மை காவலர்னு சொல்கிறதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒட்டு மொத்தமும் உருட்டு ஒன்றை வச்சு உருட்டிட்டு சுற்றுறாங்கன்னா அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, பராசக்தி படமே வந்து ஒரிஜினல் கதை இல்லை, ரொம்ப சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா படத்திலே வந்து சித்தரிக்கப்பட்டவைன்னு சில இடங்கள்லாம் வரும். அது என்னென்னா வந்து மத்திய அரசுக்கு வந்து ஃபேவர் பண்ணதோ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க வெளியில். மக்கள் பார்த்துட்டாங்க, மக்களுக்கு புரிஞ்சுக்கிச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து இது குறித்து ரொம்ப பேசுகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. ஓகே சார். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க தொடர்ந்து திமுக அரசு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மாநாடு அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இளைஞர் அணி மாநாடு அறிவிச்சிருக்காங்க. அடுத்த மகளிர் அணி மாநாடு அறிவிச்சிருக்காங்க. ஓட்டுச்சாவடி மாநாடு அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து மாநாடுகள் ஆரம்பிச்சிருக்காங்க. தேர்தலை நோக்கி வந்து ரொம்ப பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. இந்த தொடர் மாநாடு குறித்து உங்களோட பார்வை எப்படி இருக்குது? இளைஞர் அணி மாநாடு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா? ஆமாம் சார். போல இளைஞர் அணி மாநாடு நடந்துச்சு, ஞாபகப்படுத்தலாமா? சேலம் சார். பா காவாலிடா டான்ஸு. இந்த பக்கம் பாட்டு போட்டு தான் ஃபுல்லாக அந்த கச்சேரி தான். கொலை குத்து. இன்னும் சொல்லப்போனால் நம்ம கருப்பேன் குசும்பன் ஒருத்தர் இப்போ செஞ்சால் தெரியுமா? உதயநிதியுடைய பிறந்த நாளுக்கு முத்துக்கருப்பேன் என்னது குளிக்க வச்ச கொக்கோ கோலா போல் சாயங்காலம் வேலைன்னு ஆபாச நடனம், உச்சபட்சமாக நடனம். ஸ்டேஜில் இருந்தால் கூட பக்கத்தில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பக்கத்தில் இறங்க சொல்லி ஆட சொல்லிட்டு இருந்த காணொலிலாம் வந்துச்சு. அதே உதயநிதியை போன வருஷம் கலந்துக்கிட்ட அந்த நிகழ்வில் வா காவாலிடா டான்ஸ் போட்டு பாட்டு. உதயநிதி பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல, நீ உன் வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பார்க்கறேன்னு உள்ளேயே உட்காந்து சீட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க மொத்த பேரும் கீழே உட்காந்து. ஓகேங்களா? அந்த நிகழ்ச்சியில் குடிச்சிட்டு அமக்கலம் பண்ணது, அங்கே தான் பிரியாணி சட்டியை திருட்டு ஓடுனது. அங்கே வந்த நபர் சமையலுக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்திருந்தால பேட்டி கொடுத்தாரு. அந்த காணொலி இன்னும் இருக்குது வலைதளில். இவங்க இப்படி பிரியாணி தூக்கிட்டு போனால் பரவாயில்லையா, சமைக்க வச்சு இந்த பாத்திரத்தோடு தூக்கிட்டு போயிட்டாங்க, இப்படி இவங்க திருட்டு போவேன்னு தெரிஞ்சால் அந்த கான்ட்ராக்டையும் நான் ஒத்துக்க மாட்டேன்னாரு. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போது நீ என்ன மாநாடு நடத்தினாலும் இதே மாதிரி கலைஞர் ஊழு கலைஞர் நூறுன்னு சென்னையில் நடத்துனீங்க. யாருமே இல்லாத கடையில் யாருக்கடா டீ ஆத்துறன்னு ரஜினிகாந்த்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். சுத்தமாக புறக்கணிச்சாங்க. அதே மாதிரி இப்போ இன்னொரு மாநாடு நடந்துச்சு. இவங்க புரியுதுங்களா? செவ்வறு எரி குச்சி போயிட்டே இருந்தானுங்க. இவர்கள் நடத்தக்கூடிய மாநாடு எல்லாம் ஃபெயிலியர். அப்புறம் மகளிர் மாநாடு அது. ஆமாம் சார். சரி, அந்த மாநாடுக்கு இன்வைட் பண்ணுவாங்களா எல்லாத்தையும்? கனிமொழி மேம் தலைமையில் தான் நடக்குது. ரைட்டு, இன்வைட் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க சார். இப்போ ஊடகவியலாளர்களாம் இன்வைட் பண்ணால் நான் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் கூப்பிட்டு போங்க.
அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்களா? பல்லாவரத்தில் ஒரு பசுமாட்டை ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டான். ஃபுல் போதையில். அந்த ஃபுட்டேஜ் இருக்குது. பல்லாவரத்தில் போதையில் பசுமாடை பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கான். இவங்க பெண்கள் மகளிர் மாநாடுலாம் நடத்துகிறாங்கல்ல, அதுவும் ஒரு பெண்ணு தான், பசு தான். அதை நான் கூப்பிட்டு அனுப்புகிறேன், வண்டி வச்சு ஏற்றி. அது சாட்சி சொல்ல வந்து உங்கள் ஆட்சி என்ன லட்சணம்னு. இளம்புதேவிகள் அதிகமாக உருவாகிறாங்கன்னு கனிமொழி தானே சொன்னாங்க. உங்கள் அண்ணன் ஆட்சி தானே 2 வாட்டி கலாச்சாரம் நடந்துச்சு. என்ன பேசுனீங்க? ஏம்மா ஒரு மாட்டுக்கு பாதுகாப்பு இல்லைம்மா, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 80 வயசு மூதாட்டியை பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க, கொண்டானுங்க. ஸ்கூலுக்குள்ளே, காலேஜுக்குள்ளே அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கனிமொழி பேசுவாங்களா அன்றைக்கி? பேசலாமா? இப்போ இதில் இந்த பசுமாடு, நான் சொல்கிறேன், நீ ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு ஒத்த செங்கலை தூக்கிட்டு வந்தீங்கல்ல, இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு அந்த பசுமாடை நான் கூப்பிட்டு வரேன். உங்கள் ஆட்சியோட லட்சணம் 0% கஞ்சா, 0% கல்டிவேஷன் உருட்டுறீங்கல்ல, எந்த அளவுக்கு என் சமூகத்தை சீர்கெடுத்து வச்சுருக்கீங்கிறது நம்ம சொல்லுவோம். தூய்மை பணியில் வேலை செஞ்சால் நடுராத்தில் போய் அவங்கள்ட்ட ஆபாசம் செய்கிறான். எவ்வளவு பாதுகாப்பு இன்மை இருக்குது. அன்றைக்கி கனிமொழி உருட்டுவாங்க பாருங்கள். இந்த பெண்களுக்கு எவ்வளோ முன்னுரிமை கொடுத்தது எங்கள் தாத்தா தான், எங்கள் அண்ணன் தான், நான் தான். இப்படி தான் உருட்டும். காலங்காலமாக நம்மளை திட்டமிட்டு ஏமாற்றி நம்மளை வந்து எந்த அளவுக்கு மோசமான விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க. ரயிலில் தமிழ்நாட்டில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுகளுக்கு பாலியல் வன்புணர்வு செஞ்சு அவங்கள அங்கே வந்து தள்ளி விட்டு நல்வாய்ப்பாக பொழைச்சிட்டாங்க. பட் அவங்க வயிற்றில் அந்த கரு கலைஞ்சு போச்சுல, குழந்தை இறந்து போச்சுல. தொடர்ச்சியாக யாருக்கு பாதுகாப்பு? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆட்டோவில் வச்சு ஒரு பெண்ணை கடத்திட்டு போனான். ஸ்கூலுக்கு வந்த பிள்ளைய வெட்டினாங்க. கரெக்டுங்களா? அன்பின் மேஷ் கேட்ட வார்த்தை என்ன? வெட்டினது உள்ளேயா வெளியே வா. ஸ்கூல் யூனிஃபார்மோட ஒரு குழந்தைய வெட்டியிருக்காங்கன்னு சொன்னால் பதறணும். நீ கருவில் வந்து நடிக்கிற, நின்றுக்கிட்டு நடிச்சா இல்லையா? படித்து சொன்னமே கேட்டியாடான்ட்டு. பச்சை பிள்ளை ஸ்கூலுக்கு வருது, அதை வெட்டியிருக்காங்கன்னா வெட்டினது உள்ளேயா வெளியான்னு கேட்குறேன். நீ என்ன அமைச்சர்னு கேட்குறேன். நீங்கள்லாம் சேர்ந்து வந்து நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டீங்க, அப்படி தானே? நான் கேட்குற கேள்விக்கு திமுக காரனை எவனாவது பதில் சொல்லுமா? நான் 2 விஷயம் கேட்குறேன். ஒன்று, நாங்கள் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பெல்லாம் வந்து ஊடகத்தில் உட்காரணுமா? துணை பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் ஊடகத்தில் உட்காராங்களா? திமுக காரன் ஏன் அப்படி வரமாட்டேற? அண்டா குண்டா சொம்முன்னு கொண்டு வந்து உட்கார வைக்கிற. அவன் யார்? அவனுக்கும் திமுகவுக்கு என்ன சம்மந்தம்? அவனை ஏன் பத்திரிகையாளர் பொருளில் கொண்டு வந்து உட்கார வைக்கிற? திமுக காரன் வா, நீ எத்தனை லட்சம் பேர் உறுப்பினர் இருக்கின்ற, இளைஞர் அணியில் எத்தனை பேர் இருக்கான்ற, மகளிர் அணியில் எத்தனை பேர் இருக்காங்கன்ற, கட்சியில் இத்தனை லட்சம் இருக்காங்கன்ற. ஏன்டா ஊடகத்தில் உட்காந்து பேசுங்க 4 பேர் இல்லையா உங்கள்கிட்ட? கழியிறீங்க எல்லாரும் அத்தனை பேர்லாம். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போது எந்த மாதிரியான விஷயத்த செஞ்சுட்டு என்ன மாதிரி விஷயம் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னு இருக்குல்ல. தொடர்ச்சியாக நம்மளை வந்து ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, அவதூறு இருப்பது. ஏம்மா ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, பாலியல் வன்புணர்வு நடந்திருக்குனாக்கா தரவுகள் எப்படிம்மா வெளியில் வரும்? நான் கேட்குறதுக்கு திமுக காரன் பதில் சொல்லு. உன் வீட்டு பெண்கள் மீது இது வரைக்கும் எவனும் கை வைக்கலை, என் வீட்டு சாமானிய பெண்கள் மீது எல்லாரும் கை வைக்கிறான். எப்படா நடக்குது இது? எப்படி நடக்குது? உன் வீட்டு பொம்பளை பிள்ளையை தொட்டால், உன் வீட்டு பெண்களை தொட்டால் அவனுக்கு வந்து கேஸு பாயும், அடி விழுகும், ஸ்டேஷனில் போகும்போது பாத்ரூமில் வலிக்கி விடுவான், இல்லாட்டி என்கவுண்டர் வரைக்கும் நடக்கணும் அவனுக்கு தெரியுது. என் வீட்டு சாமானிய வீட்டு பெண்கள் மீது கை வச்சா அனுதாபின்னு அவனுக்கு பட்டம். காலைல போகிறான், சாயங்காலம் வெளியில் வரான். எப்படி அவனுக்கு தொடர்ந்து குண்டாஸ் வாங்கின ஒருத்தனுக்கு பெயில் கிடைக்குது? எப்படி வெளியில் வரான் சொல்லுங்கள்? இதே மகளிர் அணி மாநாட்டில் கனிமொழி பேசணும் இந்த விஷயத்த. என்ன விஷயம் பேசணும்? தொடர்ச்சியாக மாசு கூட இருக்க ஒரு பொண்ணு, ஒரு லேடி துறைப்பாக்கத்தில் இருக்குது, சரண்யா பேர். இப்போ மாட்டுச்சு 2 நாளைக்கு முன்னாடி 1 கிலோ 200 கிராம் கஞ்சா வச்சு பிடிபட்டுச்சு போன வாரம். அவங்க மேலே தொடர்ச்சியாக 7 கேஸ் 8 கேஸ் இருக்கான். 8 கேஸ் இருக்கிற ஒரு ஆள் தொடர்ச்சியாக கிலோ கணக்கில் கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்கு. எப்படி? மாசு சொன்னது இப்போ புரியுதா? 0% கஞ்சா. ஏன்னா அவங்கள்ட்ட இல்லை ஸ்டாக், எல்லாத்தையும் எடுத்து விற்கிறாங்க. அவங்கள்ட்ட ஸ்டாக் இல்லை, அதான் 0%. நீங்கள் புரிஞ்சா உங்களுக்கு? இவ்வளோதாம்மா திராவிட மாடல். இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் நிறைய மாணவர்களுக்கு செஞ்சிட்ருக்கோம், ஏழைகளுக்கு செஞ்சிட்ருக்கோம். செய்வினியா? இப்போ அதே தொடர்ந்து செய்வினியான்ற இல்லை சார், நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிட்ருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சடனாக வந்து 3000 ரூபா அறிவிச்சதாக இருக்கட்டும், லேப்டாப் திட்டம் கொடுத்ததாக இருக்கட்டும், ஓய்வூதிய திட்டம் கொடுத்ததாக இருக்கட்டும். அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வந்து 12,500 ரூபாயிலேருந்து 15,000 வரைக்கும் நாங்கள் பொங்கலுக்காக அவங்களோட சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்கள் ஏற்றி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பல்வேறு திட்டங்களை கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக தானே இருக்கும் அரசியலில். நீ என்ன வேணால் கொடு, நாங்கள் வாங்கிப்போம், ஆனால் ஓட்டு தளபதிக்கு தான் போடுவோம். இதுதான் இன்னைக்கு இன்ஸ்டால இல்லை, எல்லாரும் இதயத்தில் இருக்கிறத இன்றைக்கி எல்லா பேரும் பறைசாட்டுறாங்க. புரியுதுங்களா? நீங்கள் ஊடகவியலாளர் போங்க, 10க்கு 8 பேர் யாரை சொல்கிறாங்கன்னு கேளுங்க, தளபதி விஜய் தான் சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இவங்க எலெக்ஷன் வரும்பொழுது தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றான்னு ஒட்டு மொத்தமாக அப்பட்டமாக தெரியுது. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்குன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க.
திமுக இந்த மாதிரி கடைசி நேரத்தில் இந்த வேலை தான் செய்யும்ன்றதை நான் 6 மாதத்துக்கு முன்னாடி பேசியிருக்கேன். அவன் என்னென்னலாம் கொடுப்பான், எவ்வளோ எல்லாம் செய்வான், கிளியராக சொல்லிட்டேன். பழைய பேட்டி எடுத்து பார்த்தானே தெரியும். இதெல்லாம் வந்து நம்மளை தொடர்ச்சியாக ஏமாத்துறது. அதான் ஒரு மனிதனுடைய இயலாமையை, ஒரு மனிதனுடைய வறுமையை, ஒரு மனிதனுடைய மொழிப்பற்றை, ஒரு மனிதனுடைய ஆன்மீக பற்றை வைத்து கேவலமான அரசியல் செய்வது தான் உங்களுடைய வேலை. இதெல்லாம் விட்டுட்டு உளப்படி அவனுக்கான வேலை, அவனுக்கான இருப்பிடம், அவனுக்கான வாழ்வாதாரம், அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு, அந்த கல்வி முறை ஏதாவது இருக்கா? நீ கல்வியை பற்றி என்ன நீ சொல்கிற? நீ வந்து உன்னுடைய ஆட்சியில் தானே, திமுக உன்னுடைய ஆட்சியில் தானே 207 ஸ்கூலை மூடினீங்க. நீ என்ன பெருசாக பேசிகிட்டு இருக்கிற? அப்போ நீங்கள் ஏன்டா வந்து நீங்கள் எத்தனை பேரும் உட்காந்துக்கிட்டு வந்து இங்கே உருட்டுறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எப்படி உங்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து தனியார் மயம், தாராளமயம் சொல்லிட்டு இவ்வளவு ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து வளர்ந்துருக்கு, இவ்வளவு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வளர்ந்துருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்கூல்ஸ் வளர்ந்துருக்கே தவிர ப்ரைவேட் செக்டார்ஸில் இங்கே இருக்கக்கூடிய வருவாய் கொடுக்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ளே வளர்ந்துருக்கானா? வளரல. எல்லாமே அதர் ஸ்டேட்டுக்கு போகுது. எப்படி? அப்போது இங்கே ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட பெரிய தொகை வாங்க வேண்டியது, அவங்களுக்கான பர்மிஷன் கொடுத்துட வேண்டியது. அப்போ பிள்ளைகள் எல்லாம் அங்கே போய் படிக்கணும்னா என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிறத க்ளோஸ் பண்ண தான் அங்கே போவான். 207 ஸ்கூலை மூடும் போது ஒரு வழியே இல்லை, அங்கே தான் போய் சேருவான். அப்போது அந்த ஒரு கார்ப்பரேட் அரசியல்னு சொல்லுவாங்கள்ல, அதை தாண்டி இது ஒரு கேவலமான அரசியல். பிள்ளைகள், ஏழை பிள்ளைகள் படிப்புதுன்றது எட்டா கனிமா. முன்னெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பெண்கள் வந்து ஒரு மாரில் துணி மாட்டுறது எவ்வளோ பெரிய போராட்டம் இருந்துச்சோ, படிப்பு அதை விட உச்சபட்ச போராட்டம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதை எவ்வளோ வணிகம் வர்த்தமாக இருக்குது. நீட்டை ஒழிப்பேன்னு சொன்னேன்ல, இதுக்கு நீ முதல்வர் பதில் சொல்லி ஆகணும். நான் அதிகாரப்பூர்வமாகவே நான் கேட்குறேன். நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அப்பனும் பிள்ளை வந்து மாறி மாறி வந்து வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, அதை ஒழிக்க உங்களுக்கு துப்பு இல்லை. ஆனால் ஒரு அரசாணை, நீட்டுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது, ஏன் வெளியிடலை? எந்த இடத்துலையும் நீட்டுக்கு ஃபீஸ் வாங்கவே கூடாது. நீட்டுக்கு இலவச பயிற்சி அரசாங்கமே முழுவதாக செய்யும். ப்ரைவேட் செக்டார்ஸ் எவனாவது வாங்கணும்னு தெரிஞ்சுன்னா தூக்கி உள்ளே வச்சிருவேன். ஏன் சொல்லலை? ஏன் ஒரு ஜியோ பாஸ் பண்ணலை? நீட்டை வச்சு எவ்வளோ பெரிய அரசியல், எவ்வளோ பெரிய பேர் சம்பாதிக்கிறான். ஏமா முக்கால்வாசி ஸ்கூல் காலேஜ் உங்கள் கையில் இருக்குது, திமுக ஆதரவு கையில் இருக்குது, சாராய்பா கம்பெனி அவங்க ஆதரவு கையில் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது மக்களுக்கு இயல்பாக பயன்படக்கூடியதில் இந்த ஒரு பக்கம் இப்படி வச்சுக்கிட்டு நல்லா இப்போ புரிஞ்சுங்க. 1250 கோடி வரி ஏய்ப்பு செஞ்ச ஒருத்தன் மக்கள் பணத்தை வரி ஏய்ப்பு செஞ்சுருக்கான்னு தெரிஞ்ச பிறகும், பணத்தை கொண்டு போய் பிணவரில் ஒழிச்சு வச்சுருக்கான்னு தெரிஞ்ச பிறகும் எப்படி அவருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்குற நீ? அப்போ மக்கள் இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்மளாம் இழிச்சு வாய்ப்பை நினச்சிட்டு செய்கிற வேலை தானே. அதனால தானம்மா இந்த திமுக ஆட்சியில் இது வரைக்கும் இல்லாமல் ஒரு அமைச்சரை சேர்த்து எடுத்து அடித்தாங்க. பொன்முடி அடித்தாங்களா இல்லையா? சைவம் வைணவன் பேசிட்டு உட்காந்துட்டீங்கல்ல. இப்போ புரிஞ்சுங்க, இவ்வளோ தான் திராவிடம் பண்ணலாம். அவன் கடைசி நேரம் திரும்பவும் நான் தான் சொல்கிறேன், சில 100 ஆயிரங்களுக்கு விலை போய்விட்டு பல 100 கல்லறைகளை உருவாக்கி விடக்கூடாது. மக்கள் அதில் தெளிவாக இருக்கணும். ஆனால் இப்போ தெளிவாக இருக்கிறாங்க. நீ என்ன வேணால் கொடு, வாங்கிக்கிறான். ஏன்னா உங்கள் ஒப்பன் காசுலேருந்து சம்பாரிச்சதை கொடுக்கல. நீ கல் உடைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரித்து மூட்டை தூக்கி அது மூலம் இருக்க வருமானத்தில் எங்களுக்கு கொடுக்கல. எங்கள் காசு வரி பணத்தை நீ வாங்கி வச்சுருந்து அதை எடுத்து எங்களுக்கு நீ திரும்ப கொடுக்குற, அவ்வளோதான் அப்படின்றதுலாம் மக்கள் இப்போ தெளிவாக இருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, முதலமைச்சர் வந்து ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது சொல்லியிருக்காங்க, நாங்கள் கொடுத்த 505 வாக்குறுதியில் வந்து 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம். இன்னும் உங்களுடைய கனவு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் நிறைவேற்றுறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னாங்கல்ல பெண்கள், இங்கேருந்து போயிடுறா எப்பா சாமி, நீங்கள் இந்த ஆட்சியை விட்டு போயிருங்க, இதான் எங்கள் கனவுன்னு முதல் கனவை சொன்னாங்க. செஞ்சுருவீங்களா? சொல்லுங்கள். அம்மா, ஒவ்வொரு முறையும் மனுவை வாங்குறது, குப்பையில் போடுறது, ஆற்றுல போடுறது, நீட்டை ஒழிப்புன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க. கூட்டணி கட்சிகள் தலைவர்கள்ட்ட இருந்து ஒட்டுமொத்த பேரும் கையெழுத்து வாங்கி அதே இளைஞரணி மாநாடு இப்போ நடக்க போகிறேன்னு சொல்கிறீங்களே, போன வருஷம் நடந்த இளைஞரணி மாநாட்டில் மொத்தமாக குப்பையில் போட்டு போயிட்டாங்க. அந்த காணொலி இன்னும் இருக்குது. அதை எடுத்து கேட்க சொல்லுங்கள், உதயநிதி பதில் சொல்லுங்கள். அவ்வளோதாம்மா. திருட்டுத்தனத்தையும் பொய்யையும் திமுகவையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது. அதை ஒழித்து கட்டணும். அதை ஏன் தீய சக்தின்னு சொல்கிறோன்னா, இதனால தான் தீய சக்தின்னு சொல்கிறோம். இவர்களை ஒழித்து கட்டுறதுக்கான எல்லா முன்னெடுப்பும் எடுத்துட்டாங்க. இன்றைக்கி பல நெருக்கடி நடக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க தளபதி விஜய் அவர்களுக்கு. அப்போ அதுலேருந்தே உங்களால் இயல்பாக ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியும். அவர் பிஜேபிக்கு இணங்கி போகலை, அவர் பிஜேபி பி டீம் கிடையாது. கூட்டணி வச்சுருந்தவங்க யார்? திமுக அதிமுக 2 பேர் தான் கூட்டணி வச்சுருந்தேன். நீ தான் பிஜேபியோட பி டீமு. நாங்கள் சமரசம் இல்லாமல் நிற்கிறோம், புரியுதா? நாங்கள் பிஜேபி கிடையாதுன்றத மக்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சா? அப்புறம் அவ்வளோதான். நீ திருட்டு போயின்றது ஊருக்கே தெரியுது, பார்த்துக்கலாம்.